சுய மேம்பாட்டை விரும்பும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று தலைப்பு 8, கொடையாளி கர்ணனும் வில்லாளி விஜயனும். இந்த பகுதியிலிருந்து நாம 5 கருத்துக்களை தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா, 1, மனிதனின் ஆழ்மன இயல்புப்படிதான் அவனுடைய செயல்பாடுகள் அமையும். 2, மனித முயற்சியும் தெய்வ அனுகூலமும் இணையும் போதுதான் படைப்பு என்பது சாத்தியமாகிறது. 3, காலம் பற்றிய புரிதல். 4, ஒரு மனிதனின் சுபாவம் அவனுடைய சூழ்நிலையை பொறுத்து அமைகிறதா அல்லது அவனுடைய DNA மரபுப்படி அமைகிறதா. 5, இறைவன் நம் ஒவ்வொருவருடைய புற செயல்பாடுகளை பார்ப்பதே இல்லை. நம்முடைய அகம் எப்படி இருக்கிறது என்பதை மட்டும்தான் இறைவன் பார்க்கிறார். தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி என்பார்கள். இக்கரையில் இருப்பவர்கள் அக்கறை பச்சையாக இருக்கிறதே என்று எண்ணுவதும், அக்கறையில் இருப்பவன் இக்கரை செழிப்பாக காணப்படுகிறதே என்று நினைப்பதும் இயல்புதான். மனித மனத்தின் இயல்பு அது. இந்தியாவில் இருப்பவன் அயல் நாட்டை பார்த்து ஏங்குகிறான். ஆனால் மேலை நாட்டினரோ தங்கள் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இங்கே வந்து தங்கிவிடுகிறார்கள். இதில் எந்த இடத்தில் உண்மையான அமைதி இருக்கிறது? எங்கும் கிடையாது. அமைதி என்பது உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறது. வெளியில் எங்கும் அது இல்லை. அமைதி உள்ளே படராத வரையில் விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தில் உங்களை அமர்த்தினாலும் கூட உங்களால் அந்த இடத்தில் நிம்மதியாக அமர்ந்திருக்க முடியாது. கர்ணனை பார்த்து பொறாமைப்பட்டான் அர்ஜுனன். அர்ஜுனனை கண்டு அஞ்சினான் கர்ணன். 2 பேருடைய எதிரெதிர் மனநிலைகளையும் நன்கு உணர்ந்தவர் கிருஷ்ணர். அவர் மனம் எல்லாவற்றிலிருந்தும் விலகி யாருக்கும் எட்டாத உயரத்தில் இருந்தது, வெறும் பார்வையாளன் என்ற நிலையில். அர்ஜுனன் ஒரு நாள் கிருஷ்ணரை பார்த்து கேட்டான், கிருஷ்ணா, நானும் எவ்வளவோ பேருக்கு வாரி வாரி வழங்குகிறேன். என்னிடம் உதவி கேட்டு வருபவர்களை இல்லை என்று கூறி நான் திருப்பி அனுப்பியதே இல்லை. ஆயினும் இந்த உலகம் கர்ணனை மட்டும்தான் வீரன் என்று கொண்டாடுகிறது. அது ஏன்? கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, நீயும் வாரி வாரி தானம் வழங்குபவன் தான். ஆனாலும் கர்ணன் தான் தானத்தில் சிறந்த வீரன். அவனும் சிறந்த வில்லாளிதான். ஆனாலும் நீதான் உண்மையான வில் வீரன். வில் என்ற அமைப்பு உன் மனத்தில் பொதிந்திருப்பது போல அவனுள் பொதியவில்லை. தானம் என்பது அவன் உள்ளத்தில் ஊறி இருப்பது போல உன்னிடம் ஊறி இருக்கவில்லை. உனக்கு ஈகை என்பது ஒரு செயல், அவ்வளவுதான். ஆனால் அவனுடைய இயல்பே ஈகைதான். கிருஷ்ணர் என்ன சொல்லியும் அர்ஜுனனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியாக கிருஷ்ணர், அர்ஜுனா, இப்போது ஒரு சிறு சோதனை வைக்கிறேன். அதன் முடிவில் யார் கொடையாளி என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் என்றார். பின்னர் மாயையால் கிருஷ்ணர் ஒரு தங்க மலையை உருவாக்கினார். இன்று பொழுது சாய்வதற்குள் இது முழுவதையும் நீங்கள் தானம் செய்துவிட வேண்டும் என்று பாண்டவர்களுக்கு நிபந்தனை விதித்தார். பாண்டவர் 5 வரிசையாக நின்று கொண்டு மக்களை கூவி கூவி அழைத்தனர். ஆசை ஆசையாக ஓடி வந்த மக்களை வரிசையாக நிற்க வைத்து நாள் முழுவதும் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் கை சிவக்க வந்தவர்களுக்கெல்லாம் அங்கிருந்த தங்கத்தை அள்ளி அள்ளி தந்து கொண்டே இருந்தனர். மதியமாகி மாலையும் நெருங்கி கொண்டிருந்தது. ஆனாலும் தங்க மலையின் 1/4 பாகம் கூட அதன் அளவில் குறைந்தபாடில்லை. இன்னும் அதில் பெரும் பகுதி அப்படியே இருந்தது. சோர்வுடன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட அர்ஜுனன், எங்களால் முடியாததை கர்ணன் மட்டும் சாதித்து விடுவான் என்று எப்படி நம்புவது என்று கேட்டான். அதையும் தான் சோதித்து பார்த்து விடுவோமே என்ற கிருஷ்ணர் கர்ணனை அழைத்து வர ஆள் அனுப்பினார். முக்கியமான வேலையில் இருந்த கர்ணன் கிருஷ்ணர் உடனே வரும்படி அழைத்தார் என்பதற்காக அந்த வேலையை பாதியில் விட்டுவிட்டு ஓடோடி வந்தான். அவனிடம் கிருஷ்ணர், கர்ணா, இந்த தங்க மலையை பார். இன்று மாலைக்குள் இதில் உள்ள தங்கத்தை எல்லோருக்கும் நீ தானம் செய்துவிட வேண்டும் என்றார். இதற்கு போய் ஒரு நாள் எதற்கு என்ற கர்ணன் படபடவென்று கைகளை பலமாக தட்டினான். அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்து கூடிய பொதுமக்களிடம், நீங்கள் எல்லோரும் இவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு போய்கொண்டே இருந்தான். மலைத்து போய் நின்ற அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறினார், பார்த்தாயா அர்ஜுனா, இதுதான் கர்ணன். நீங்கள் மக்களை வரிசையில் நிற்க வைத்து உங்கள் கைகளால் அளந்து அளந்து தங்கத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தீர்கள்.
அவன் ஒரே வார்த்தையில் எல்லாம் உங்களுக்கே என்று கூறி தங்கம் இருக்கும் பக்கம் தன் கையை காட்டிவிட்டு போய்விட்டான். நீங்கள் அனைவரும் நாங்கள் இவர்களுக்கு தானம் கொடுக்கிறோம் என்ற உணர்வுடன் தானம் கொடுத்தீர்கள். ஆனால் அவன் யார் வாங்குகிறார்கள், எவ்வளவு வாங்குகிறார்கள் என்ற எண்ணமே இல்லாது, கொடுக்கிறேன் என்ற உணர்வு கூட இல்லாமல் கொடுத்துவிட்டு போய்விட்டான். இதே போலத்தான் தர்மருக்கு தன் ஈகை குணம் பற்றி எப்போதும் மனதிற்குள் லேசாக ஒருவித கர்வம் இருந்து கொண்டே இருந்தது. கிருஷ்ணர் இதை இப்படியே வளரவிடக் கூடாது என்று நினைத்தார். ஒரு நாள் அவரை தன்னோடு கூட்டிக் கொண்டு பாதாள உலகத்துக்கு சென்றார். அப்போது பாதாளத்தில் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அங்கேயுள்ள ஒரு தெரு வழியாக அவர்கள் சென்று கொண்டிருந்த போது தருமருக்கு தாகம் எடுத்தது. தாகத்தை அடக்க முடியாமல் சட்டென்று ஒரு வீட்டுக்குள் நுழைந்து குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார் தர்மர். உடனே அந்த வீட்டுக்கார அம்மாள் ஒரு தங்க கிண்ணத்தில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். தர்மர் அதை குடித்துவிட்டு கிண்ணத்தை அவரிடம் திருப்பி கொடுத்தார். ஐயா, இந்த நாட்டிலே நாங்கள் ஒருவருக்கு கொடுத்ததை திரும்ப வாங்கிக் கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, ஒரு தடவை உபயோகித்ததை தூக்கி போட்டு விடுவோம் என்று கூறி அதை வாங்க மறுத்துவிட்டாள் அவள். அந்நாட்டின் செல்வ செழிப்பை பார்த்து தருமருக்கு திகைப்பாகிவிட்டது. பின்னர் அவர்கள் மகாபலி மன்னர் அரண்மனைக்கு போனார்கள். அங்கே அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. இவர்தான் தர்மபுத்திரர். ஒரு நாளைக்கு 50 பேருக்கு அன்னதானம் செய்கிறார் இவர் என்று தருமரை அந்த மன்னனுக்கு அறிமுகப்படுத்தினார் கிருஷ்ணர். அதற்கு, நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு எனக்கு அதிர்ச்சியாயிருக்கிறது. ஒரு நாளைக்கு 50 பேருக்கு இவர் அன்னதானம் செய்கிறார் என்றால் இவருடைய நாட்டில் லட்சக்கணக்கான ஏழைகள் இருப்பார்கள் என்று தெரிகிறது. தன்னுடைய குடிமக்களை பிச்சைக்காரர்களாக வைத்திருக்கும் இவரை பற்றி தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை என்று தன் காதுகளை பொத்திக் கொண்டான் மகாபலி சக்கரவர்த்தி. தருமருக்கு இதை கேட்டதும் வெட்கமாய் போய்விட்டது. அர்ஜுனனின் ஆழ்மனத்தின் ஆற்றல் முழுவதும் வில் வித்தையில் இருந்தது. கர்ணனின் எண்ணங்கள் முழுவதும் தானத்தில் லைத்திருந்தது. அர்ஜுனனின் புறமனம் கர்ணனை கண்டு பொறாமை கொண்டது. கர்ணனின் புறமனமோ அர்ஜுனனுடன் போட்டியிட்டது. ஆனால் பொறாமைப்படவில்லை. உள்ளே இருந்து இருவரையும் இயக்கும் ஆற்றல் ஒன்றுதான். ஆனால் அது 2 இடத்திலும் வெவ்வேறு தளங்களில் வெளிப்படுகிறது என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதனையே கிருஷ்ணர் வில்லாளிகளில் நானே அர்ஜுனன் என்றும் கொடையாளிகளில் நானே கர்ணன் என்றும் கூறுகிறார். இது அர்ஜுனனை மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது போன்ற சந்தேகங்களில் நாம் எல்லோரும் அர்ஜுனன்களே. அதனாலேயே அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் நர நாராயணர்கள் என்று கூறுகின்றன புராணங்கள். நரன் என்பது மனிதனையும் நாராயணன் என்பது தெய்வத்தையும் சுட்டிக்காட்டும் குறியீடுகள். இப்போது தலைப்பு 2. மனித முயற்சியும் தெய்வ அனுகூலமும் இணையும் போதுதான் படைப்பு என்பது சாத்தியமாகிறது. மழை பெய்தும் விவசாயி நடவு செய்யாவிட்டால் அறுவடை என்பதற்கு அங்கு வேலை இல்லை. நடவு நட்டும் மழை இல்லையே அப்போது மகசூல் என்பது அங்கு இருக்காது. மழை என்னும் இயற்கை கொடையும் மனித முயற்சி என்னும் வேளாண்மையும் இணையும் போது மட்டுமே நிலம் பசுமையானதாகிறது. மக்களின் மனம் பூத்து குலுங்குகிறது. பானிபட் போரில் வெற்றி பெற்று முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவிய பாபர் நாமா என்னும் தனது சுயசரிதையில், ஆண்டவன் மீது நம்பிக்கை என்ற அங்கவடியில் என் இடது காலை வைத்தேன், என் புரவியை டெல்லியை நோக்கி செலுத்தினேன், வென்றேன் என்கிறார். முழுக்க முழுக்க தன் மீதே நம்பிக்கை வைப்பவர்கள் சூழ்நிலையை உணர்வதில்லை. எல்லாமே இறைவனின் சித்தப்படிதான் நடக்கின்றன என்றிருப்பவர்கள் செயல்படுவதே இல்லை. அதனாலேயே கடமையை செய், பலன்களின் மீது பற்று வைக்காதே என்கிறது கீதை. நாம் செய்யும் எல்லா செயல்களும் அன்றன்றைக்கே அதற்குரிய விளைவை அளித்து விடுவதில்லை. அதனால் உடனடி விளைவை எதிர்பார்த்து செயல்படும் சமுதாயத்தால் உயர்நிலையை எட்ட முடியாது. இப்போது தலைப்பு 3. காலம் பற்றிய புரிதல். சில விஞ்ஞான உண்மைகளையே எடுத்துக்கொள்ளுங்கள். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானவை அல்ல.
சொல்லப்போனால் இரண்டும் ஒன்றையே சுட்டி காட்டி விளக்க முற்படுகின்றன. விஞ்ஞானம் பருப்பொருள்களின் மீதுதான் ஆதிக்கம் செலுத்துகிறது, மெய்ஞானமோ அதன் ஆதார சக்தியை அலசுகிறது. இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்றால், மெய்ஞானம் அறிவியலை மறுப்பதில்லை, ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் விஞ்ஞானமோ மெய்ஞானத்தை ஏற்பது இல்லை, தனம் என்று அதை கேலி செய்கிறது. அதே சமயம் விஞ்ஞானத்தின் எல்லை என்னவோ அது மெய்ஞானத்தில் வந்து இணைந்து விடுகிறது. பழுத்த அறிவியலாளர் பலரும் அனைத்துக்கும் அப்பால் ஏதோ ஒன்று உள்ளது என்று ஒப்புக்கொள்கின்றனர். பெயர், உருவம், வழிபாடு இவை எதையும் ஏற்காத இவர்கள் இறுதியில் இவற்றுக்கு இயற்கை என்று பெயரிட்டு விட்டு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றனர். சென்ற நூற்றாண்டின் பெரிய விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சார்பியல் தத்துவம் என்ற ஒன்றை நிறுவினார். பிரபஞ்சத்தில் எல்லா பொருட்களும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இயங்குகின்றன. நான் என்று இருந்தால்தான் நீ என்பதும் அங்கு இருக்கும். ஏழை என்று ஒருவன் இருக்கும்போதுதான் பணக்காரன் என்பவன் நம் கவனத்துக்கு வருவான். தொண்டர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தால்தான் ஒரு தலைவன் என்பவன் உருவாக முடியும். மக்களே இல்லாத இடத்தில் அரசன் என்று எவன் இருக்க முடியும்? ஐன்ஸ்டைன் தனது சித்தாந்தத்தை விளக்க பல்வேறு உதாரணங்களை தேடினார். வினாடிக்கு 3 லட்சம் மைல் வேகத்தில் செல்லும் ரயில் வண்டி ஒன்றை பற்றி கற்பனை செய்து அந்த சித்தாந்தத்தை விளக்குவதற்கு ஒரு உதாரணமாக இந்த ரயில் வண்டியை கூறினார். அறிவியலில் ஐன்ஸ்டைன் ரயில் வண்டி என்றே அதற்கு பெயர். ஆதிசங்கரர் தமது ஸ்லோகம் ஒன்றில் பார்ப்பதற்கு ஆளே இல்லாத போது வானம் எப்படி நீளமாக தோன்றும் என்கிறார். பெரிய விஞ்ஞானிகளையே அதிசயிக்க வைத்த சொற்றொடர் இது. மிகவும் சிரமப்பட்டு ஜெர்மனிய மேதை நிறுவிய ஒரு கோட்பாட்டை தமது தேவி ஸ்தோத்திரத்தில் அம்பிகையை புகழ ஒரு மூலையில் இயல்பாக கையாண்டுள்ளார் ஆதிசங்கரர். இதைவிட வேடிக்கை என்னவென்றால், இன்னமும் மேலை நாட்டினரால் ஐன்ஸ்டைன் தியரியை முழுமையாக ஜீரணிக்க முடியவில்லை. ஏனெனில் அவர் அதில் ஒளியின் வேகத்தை பற்றிய ஒரு செய்தி சொல்லுகிறார். ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய தன்மை உடையது ஒளி. ஒரு வினாடியில் அல்ல, 1 மணி நேரத்தில் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய கருவி கூட இன்னமும் உலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை. வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகம் என்றால் அந்த ஒரு வினாடியில் காற்றில் ஏற்படும் உராய்வின் வெப்பத்தில் எப்பேற்பட்ட வாகனமும் ஒரு வினாடியில் 100ல் 1 பங்கு நேரத்திலேயே ஆவியாகி காணாமல் போய்விடும். அது மட்டுமல்ல, அவ்வளவு வெப்பத்தை தாங்கக்கூடிய உலோகத்தை கண்டுபிடித்தாலும் நம் உடலால் அவ்வளவு வேகமுடைய பிரயாணத்தை தாங்கவே முடியாது. ஆகவே இந்த பயணத்தை பற்றி நாம் கற்பனையாக கணக்குகளை போட்டு பார்க்கலாமே ஒழிய நிஜத்தில் இதை செயல்படுத்தி சோதித்து பார்க்க முடியாது. அப்படி கற்பனையில் இந்த பயணத்தை பற்றி கணக்கு போட்ட விஞ்ஞானிகளின் மண்டை குழம்பியதன் காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமா மெதுவா வாசிக்கணும். கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. இந்த கற்பனை கெட்டாத வேகத்தில் 30 வயதான ஒரு விண்வெளி விமானி நட்சத்திரங்களை நோக்கி ராக்கெட்டில் பயணப்படுகிறான் என்று வைத்துக்கொள்வோம். பயணம் கிளம்பும் போது அவனுக்கு 30 வயது, அவன் குழந்தைக்கு வயது 1. பயணம் முடிந்து 1 வருடம் கழித்து அவன் பூமிக்கு திரும்பும் போது அவனுக்கு 31 வயது ஆகியிருக்கும். ஆனால் இங்கே பூமியில் அவனது குழந்தைக்கு அப்போது 60 வயது ஆகியிருக்கும். எப்படி? நான் இதை படிக்கும்போது கொஞ்சம் குழம்பித்தான் போனேன். அவனுக்கு 31 வயது ஆயிருக்குமா? ஆனால் பூமியில இருக்கிற அவனுடைய குழந்தைக்கு அப்போது 60 வயது ஆகியிருக்கும். அறிவியல் உண்மைகள் ஆட்டம் கண்டு போன இடம் இதுதான். தந்தைக்கு 31 வயது, மகனுக்கு 61 வயதா? எந்த வகையில் இது சாத்தியம்? இந்த இடத்தில்தான் விஞ்ஞானமே திக்குமுக்காடி போனது. எந்த இடத்தில் மேலை நாட்டு விஞ்ஞானம் திணறியதோ அந்த இடத்தை இந்தியாவின் தத்துவ ஞானம் மிக எளிதாக தொட்டது. பூமியின் கால அளவு என்பது வேறு, இதர உலகங்களின் கால அளவு என்பது வேறு என்கிறது இந்திய சித்தாந்தம். மனிதர்களின் 1 ஆண்டு என்பது தேவர்களின் 1 நாள் என்கின்றன நமது புராணங்கள்.